ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கொங்கு ஸ்டைல்ல நல்லா கம கமன்னு அரைச்சு விட்ட கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 மூடி தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய பழுத்த தக்காளி, 4ல இருந்து 5 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு விழுதா அரைச்சிக்கலாம். கடாயில 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 2 வரமிளகாய், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி போட்டிருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு லேசா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப அது கூட 1/4 கிலோ கத்திரிக்காவை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் பாதி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் கூடவே சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய கரைச்சு சேர்த்துட்டு கூடவே 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு 10 நிமிஷம் அதை வேகறதுக்காக விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். இது நீங்க இட்லி, தோசை, ரைஸ் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.